السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெருமதியான ஒரு இருப்பு தான் தொழுகைக்கு பின்னால் நாம் இருக்கக்கூடிய ஒரு அமர்வாக இருப்பாக இருக்கின்றது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னால் இருந்து சில திக்ர்களை, சில துஆக்களை ஓதக்கூடிய பழக்கம் உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை பார்த்து சொல்லி காட்டுகின்றார், ஃபஇதா ஃபரக்த ஃபன்ஸப் வ இலா ரப்பிக ஃபர்கப். நபியே, உங்களுடைய உலகத்துடைய காரியத்திலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றுவிட்டால் ரப்பை வணங்குவதற்காக வேண்டி நின்று விடுங்கள். வ இலா ரப்பிக ஃபர்கப், உங்களுடைய ரப்பின் பக்கம் ஆதரவு வைக்கக்கூடியவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகின்றார். இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், உலகத்திலே ஒருவருடைய பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது என்றால், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால் அவர் செய்ய வேண்டியது, தொழுகைக்கு பின்னால் அவர் நீண்ட நேரம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். காரணம், அவருக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்கின்றது என்று இப்னு பத்தால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குமார்கள் ஒருவர் தொழுதற்கு பின்னால் அவர் தொழுத இடத்திலே உட்கார்ந்து இருந்தால் அவருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். மாலம் யுஹ்தி, அவர் அவருடைய வுது முடியாத வரைக்கும் அல்லது மற்றவர்களை அவர் தொந்தரவு படுத்தாத வரைக்கும் மலக்குமார்கள் அவருக்காக வேண்டி துஆ செய்கின்றார்கள். எப்படி துஆ செய்கின்றார்கள் என்றால், அல்லாஹும்ம ஃபிர்லா, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, அல்லாஹும்ம அர்ஹம், யா அல்லாஹ் இவருக்கு நீ இரக்கம் காட்டி விடு என்று மலக்குமார்கள் தொழுகைக்கு பின்னால் உட்கார்ந்திருப்பவருக்கு துஆ செய்கின்றார்கள். அவர் திக்ர் செய்கின்றாரா, துஆ செய்கின்றாரா, ஓதுகின்றாரா, அது ஒரு புறம் இருக்க, உட்கார்ந்திருப்பதற்கு இந்த சிறப்பு இருக்கின்றது. தொழுத இடத்திலே ஒருவர் உட்கார்ந்திருந்தால் அவருக்கு மலக்குமாருடைய துஆ கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அது போக நாம் தொழுத இடத்திலே உட்கார்ந்து ஓத வேண்டிய நிறைய துஆக்கள் இருக்கின்றது. நோய்கள் நிறைந்த இந்த காலத்திலே அன்பானவர்களே, எம்மை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரும் ஒரு கேடயம் தான் துஆவாக இருக்கின்றது. அதிலும் விசேஷமாக தொழுகைக்கு பின்னால் குல் சூராக்கள் மூன்றையும் ஓதுவது, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், இந்த மூன்று சூறாக்களை நாங்கள் ஓத மறந்துவிடக் கூடாது. இதே போன்று நாம் ஆயத்துல் குர்சியை தொழுகைக்கு பின்னால் ஓதுவதற்கு நாம் மறந்துவிடக் கூடாது. பலமான ஒரு ஆயுதம், அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. இந்த துஆக்களை நம்பிக்கையுடன் நாம் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிபுக்கு பின்னால், ஃபஜ்ருக்கு பின்னால் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான துஆவை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துஆவை நாம் ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற இந்த துஆவை 10 தடவை யார் ஓதுவாரோ இவருக்கு என்ன நன்மைகள் இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்றால், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது, 10 பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது, 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகின்றது. அந்த நாள் முழுக்க அவருக்கு அனைத்து ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும், ஷைத்தானிடமிருந்தும் அவருக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த நாளையிலே அவர் எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்குரிய சூழல் உண்டாக மாட்டாது, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். நாம் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஓடாமல் ஒரு இடத்தில் உட்கார்ந்து அமைதியாக இந்த ذிக்ரை ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير. لا اله الا الله, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் கிடையாது. லா ஷரீக லஹ், அவனுக்கு கூட்டாளி யாரும் கிடையாது. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், அவனுக்கே ஆட்சி சொந்தமானது, அவனுக்கே அனைத்து புகழும் சொந்தமானது. யுஹ்யி வ யுமீத், அவனே வாழ வைப்பவன், அவனே மரணத்தை கொடுப்பவன். வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் அனைத்து வஸ்துக்கள் மீதும் அனைத்தின் மீதும் சக்தி உள்ளவனாக, ஆற்றல் உள்ளவனாக இருக்கின்றான் என்ற துஆவை ஃபஜ்ருக்கு பின்னாலும் மக்ரிபுக்கு பின்னாலும் 10 தடவை ஓதக்கூடிய பழக்கத்தை உண்டாக்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் அவனை நம்பிய முஃமின்களுடைய கூட்டத்திலே ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.